நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணோம். அது வந்து ஒரு ரிச்சுவல் ட்ரிப்பு. அந்த ட்ரிப்பு வந்து அப்படியே ஊற்றி மூடி உள்ளே வச்சுட்டு வீட்டில் இருமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நியூஸ். நாங்கள் சும்மா ஜாலியாக ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு செக் பண்ணோம். இவர் வீட்டில் இல்லை, யாருமே வீட்டில் இல்லை. ஆக்சுவலி நான் மட்டும் தான் இருந்தேன். சும்மா இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணி டெஸ்ட் பண்ணேன். அது டெஸ்ட் பண்ணியே மறந்துட்டு டெஸ்ட் பண்ணி மறந்துட்டேன் ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஏதோ வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்பி பார்த்துட்டு நான் நினச்சேன் எனக்கு லோ பிபி, அதனால டபுளாக தெரிஞ்சு நினச்சேன். அப்புறம் இவருக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சு உனக்கும் கண்ணுக்கு டபுளாக தான் தெரியுதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணேன். நான் வந்து நல்லா சாப்பிட்டு டீம் லஞ்ச் போய் நல்லா சாப்பிட்டு 2-3 ஹவர் நல்லா சாப்பிட்டு நான் அந்த ஃபோட்டோ வந்து 2-3 வாட்டி பார்க்குறேன், ஜூம் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் நான் திருப்பி ஃபோன் பண்ணி என்ன இது அப்படின்னு கேட்டேன். அவள் சிரிச்சுட்டே தான் இருந்தா, நானும் சிரிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு போக தான் லேட் ஆச்சு. கேட்டாதபடி அதனால கொஞ்சம் மோசமாக போச்சு. பட் அதர்வைஸ் இட் வாஸ் அது ஃபர்ஸ்ட் டைம் அது பார்க்கும்போதே ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் தான். அவளுக்கு தான் கேர்ள், எனக்கு கேர்ள் தான் வேணும். எனக்கு நான் சட்டை தான் போட முடியும், வாங்கி தரணும். கேர்ள்னா நிறைய ட்ரெஸ் அப் பண்ணலாம், வேற என்ன பண்றது. பாய்ஸ் கொஞ்சம் சேட்டையா இருப்பாங்கன்னு கொஞ்சம் பயம். எந்த பின்னாடி ஓடுற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. அதனால எந்த குழந்தையா இருந்தாலும் ரிமோட் கார் வாங்குறதுல ரெடியா இருக்கேன். ரிமோட் கார் வாங்கணுங்கிறதுனால எந்த குழந்தையா இருந்தா ரிமோட் கார் தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஈவன் சின்ன வயசு ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு ஒரு புலைய வச்சு ஆசை நிறைவேற்று. போட்டு மெதிக்குது கூத்துது. அதனால ரொம்ப ஆக்டிவா இருக்கு. வெளிய வந்து ஆக்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவர் ஆக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அப்பா புள்ளையா அம்மா புள்ளையா இருக்கும்னு தெரியல, பிரியாணி புள்ளையா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஹைதராபாத் பிரியாணி போட்டா இப்போ கூட கிக் அடிக்கும். வாசனை காமிச்சா போதும், சோறு கூட போட பிரியாணின்னு பேர் எழுதினா போதும். அதுக்கு இதெல்லாம் திருப்பி பார்க்கும். அது வேற அதுக்கு இது இதெல்லாம் பேசியிருக்கேன், என்ன நீ இப்படி பேசுறேன்னு சொல்லு. இதை மறவாதென்
இருக்குன்னா தூக்கம் வருது போலாமா